உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நான் என்ன சமைக்க போகிறேன் என்று சொல்லிவிடுகிறேன். ஓகே, அதுக்கு முன்னே நான் சமையல் செய்கிறதுக்கு முன்னே இன்னும் ஒன்று சொல்லணும். என் சேனல் இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலையோ எல்லோரும், என் வீடியோ பார்க்குறவங்க யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ எல்லோரும் என் சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ பார்த்துட்டு என் சேனலை வந்து ஜெயலலிதா ரெசிபீஸ் யூடியூப் சேனல், இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை லைக் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். அப்போ தான் எனக்கும் வாட்சிங் அவர் கூடும். நான் இப்போ வந்து எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஓகே, வணக்கத்தை சொல்லிக்கொண்டு என்னோடய இன்னைக்கு உள்ள ரெசிபி என்னன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி வந்து நான் என்ன சமையல்னு நான் சொல்கிறேன். இது வந்து துப்பம் கஸ்டர்ட்னுவாங்க மலாயில், இங்கிலீஷில் கஸ்டர்ட் பவுடர்னுவாங்க. இந்த பேக்கெட் பயன்படுத்தி கஸ்டர்ட் பவுடர் புடிங் செய்கிறது, டெசர்ட் செய்கிறது, கார்ன்ஃப்ளவர் பவுடரு, கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச்சு 300 கிராம். இது வந்து 300 கிராம். நான் இப்போ இந்த புடிங் செய்கிறதுக்கு நான் பயன்படுத்துகிறது 150 கிராம், 150 கிராம். நான் இதிலிருந்து பாதி போடுறேன். 300 கிராமில் பாதி வந்து 150 கிராம். இப்போ 150 கிராம் போட்டு நான் இந்த புடிங் செய்ய போகிறேன், அதாவது டெசர்ட் செய்ய போகிறேன். ஓகே, இதில் வந்து இதை நான் வந்து பாதி அங்கே எடுத்து வச்சுருக்கேன் மாவு கப்பில். இது பாதி இன்னும் இருக்குது. இந்த பார்த்தீங்களா, ஸ்வீட் கார்ன் க்ரீம் ஸ்டைல். மலாயில் வந்து ஜகோங் மனீஸ் அலா க்ரீம்னுவாங்க. இது வந்து கொஞ்சம் ஃபைனாக உள்ள க்ரீம் மாதிரி உள்ள கார்னோட அது என்ன பேஸ்ட் மாதிரியே இருக்குது உள்ள. இதில் நான் பாதி போடுவேன்னா அல்லது முழுசாக ஒரு டீன் போடுவேன்னா எனக்கு தெரில. நான் பிறகு பார்த்துவிட்டு அப்புறம் நான் இது போடுவேன். இதுக்கு வேண்டியது வந்து கப் 2 டேபிள் ஸ்பூன் சுகரு. இது வந்து இந்த புடிங்க்கு. இது வந்து இந்த மாவு இது வந்து கஸ்டர்ட் பவுடரு. இது வந்து பாதி போட்டிருக்கேன், 150 கிராம் போட்டிருக்கு. ஸோ இது 150 கிராம். இங்கே வந்து 150 கிராம் இருக்குது. இது வந்து ஒரு கப்பு. இது வந்து 25 கிராம். இது 125 கிராம். இது ஒரு கப்பு. இது 1/4 கப்பு, 1.25 கப்பு. ஓகே, 1¼ கப் இந்த கஸ்டர்ட் பவுடர். ஓகே, 1½ கப். இது வந்து 125 கிராம் கஸ்டர்ட் பவுடர். பிறகு வாட்டர் வந்து 700 கிராம். ஓகே, சாரி நாட் 700 கிராம். வாட்டர் வந்து 700 ml மில்லிலிட்டர். கோகோனட் மில்க் இது வந்து 300 ml மில்லிலிட்டர். 300 ml கோகோனட் மில்க்கு இதோடு இருக்குது. 300 ml கோகோனட் மில்க்கு. லோ ஃபேட் மில்க்கு. இது இவ்வளோ தான் சாமானுங்க. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் பாருங்கள். இது இருக்கட்டும். இது உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்குது, அதுதான் நான் இன்றைக்கி சமைக்கிறேன். ஸோ இது வந்து மிக்சிங் பவுலில். இதில் வந்து வாட்டர் வந்து 700 ml ஊற்றுறேன். 700 ml வாட்டரு. இது பிறகு கோகோனட் மில்க் அப்புறம் போடலாம். சுகர் வந்து 1/2 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன். 1/2 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் இதில் நான் போடுறேன். ஓகே, அப்புறம்
இது கோகோனட் மில்க்கு 300 ml கோகோனட் மில்க். ஓகே, இதில் நான் மிக்ஸ் பண்ணுறேன். கோகோனட் மில்க். ஓகே, பிறகு இது வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து இந்த கார்ன், இந்த ஸ்வீட் கார்ன் க்ரீம், ஸ்வீட் கார்ன் க்ரீம் வந்து பிறகு கடைசியில் நான் போடுவேன். ஸோ அப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இதை பாருங்கள், இந்த கஸ்டர்ட் பவுடர், கஸ்டர்ட் பவுடர் ஸ்டார்ச்சை இது நான் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து அது 1 கப்பு, இது வந்து 1/4 கப்பு, 1/4 கப்பு, 1/4 கப்பு. இது கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணுறேன். 1/4 கப்பு, 1/4 கப்பு. இந்த ஜாங்காங் வந்து நான் பிறகு தான் நான் போடுவேன். ஓகே, ஏன்னா அது இப்போ போடக்கூடாது, இல்லை வெந்ததும். ஸோ இப்போ இதை நான் கலக்கிட்டு நான் அப்புறம் நல்லா கலக்கிட்டு பிறகு வந்து நான் வடிகட்டணும். வடிகட்டியில் நல்லா அதை வடிகட்டணும். வடிகட்டிட்டு அப்புறம் பிறகு அடுப்பில் வச்சுட்டு பிறகு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, மிக்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த புடிங்க்கு டெசர்ட்க்கு நான் வந்து அந்த சீனி கார்ன்ஸ்டார்ச் பிறகு சீனி, பிறகு வந்து தேங்காய் பால், கோகோனட் மில்க் எல்லாம் போட்டு நான் இப்போ மிக்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நான் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். எப்படி கரண்டியில் இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா கலக்கிட்டேன். இது இப்போ வடிகட்டணும். ஓகே, இந்த பெரிய பவுல் எடுக்கிறேன். பவுல் பெருசாக இருக்குது, வேறு இன்னும் கொஞ்சம் சின்ன பவுல் இல்லை. ஸோ அதை பெருசாக எடுக்கிறேன். ஸோ இதுக்கு பிறகு இந்த மிக்சிங் இருக்குதுல்ல, மிக்சிங் பேட்டர், இதை வந்து நான் இதில் இந்த வடிகட்டியில் ட்ரைன் பண்ணுறேன். இது வடிகட்டணும். வடிகட்டி இந்த அடியில் உள்ளதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கட்டியா இது பரவாயில்ல, இது வடிகட்டணும். இது வடிகட்டியாச்சு, இதில் ஊற்றியாச்சு. இதுக்கு அடுத்து நான் சட்டி எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இதை பாருங்க, இந்த மிக்சர் இருக்குதுல்ல, எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்ல, புடிங் டெசர்ட் இருக்குல்ல, அதுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்ல, அது இதில் ஊற்றுறேன். ஓகே, இது வந்து வடிகட்டி இருக்குதுல்ல, அதில் வந்து நான் வடிகட்டிட்டேன். ஸோ இப்போ இதில் ஊற்றிட்டு இது வந்து நான் அப்படியே மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் அடுப்பை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு இது மிக்ஸ் பண்ணணும், வேக வைக்கணும். ரொம்ப வேகமாக வைக்கக்கூடாது, அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக வைக்கணும். ஓகே, இதை பாருங்க, அடுப்பை எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அடிப்பிடிக்காமல் கிண்டணும். பாருங்க, கட்டி ஆகுது. அல்வா பதம் மாதிரி வரும். கட்டியாக அப்படியே பளபளன்னு நல்லா ஸ்மூத்தாக அந்த மாதிரி வரும். இது கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டு இருக்கணும். இது கட்டி ஆயிரும். இது வந்து இது நம்ம அல்வா கிண்டுவோம்ல, அந்த இதுக்கு வரும். பிறகு வந்து நம்ம இந்த சோளம் போட்டு கலக்கி எடுக்கணும். இப்போ அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கிட்டு இருக்கணும். ஓகேங்களா, கிண்டிக்கிட்டு இருக்கணும். அடுப்பு இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக வைக்கணும். இது கொஞ்சம் கூட தான். பார்த்தீங்களா, கட்டியாக வந்துருச்சு. பார்த்தீங்களா, இந்த கட்டியாக இருக்குது. இது அல்வா பதம் மாதிரி வரும். நான் ஷைனிங்காக இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருக்குது. இதை பாருங்கள் எப்படி வரும். இது அல்வா மாதிரி கட்டியாக வரும். இது வந்து புடிங்க டெசர்ட் அப்படியே சாப்பிட்றது, கிளாஸில் ஊற்றி வச்சும் சாப்பிட்லாம். சட்டியில் விட்டுல அப்படியே திரண்டுக்கிட்டு சுருண்டு வருது பாருங்கள். சோளம் பேஸ்ட்டு மாதிரி நல்லா கட்டியாக இருக்குது பாருங்கள் சோளம். இது வந்து நான் இதில் போட்டுறேன். இது பாதி போடுறேன், பாதி 1/4% தான் இருக்குது. கொஞ்சம் போடுறேன். இது கிளறி பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு. இந்த ஃபர்ஸ்ட் டைம், இதுக்கு முன்னே நான் செஞ்சதில்லை இது. ஓகே, 1 டீன் கொட்டணுன்னு இருக்காங்க. நானும் 1 டீன் அப்படியே கொட்டிடுறேன்.
வச்சாலும் இது சமைக்க முடியாது. ஒரு டீன்னா 1 டீன்னா இந்த ஒரு ஃபுல் டீ தான் நினைக்கிறேன். ஓகே, இது போட்டு கொஞ்சம் நேரம் கிண்டணும்னு நினைக்கிறேன். இதோட மெத்தட் இருக்குதுல்ல, இந்த சோளம் பிடிங்க, இதோட மெத்தட் வந்து நான் அதில் ஃபாலோ பண்ணி தான், இதில் எப்படி எழுதியிருக்காங்களோ இதை ஃபாலோ பண்ணி தான் நான் அதே மாதிரி நான் செய்கிறேன். ஓகே, இப்போ அடுப்பு பண்ணிடுறேன். பாருங்க, இதோட ட்ரே வந்து இந்த ஷேப்பில் இருக்குது. இந்த ஷேப்பில் இருக்குது. இதில் தான் நான் ஊற்ற போகிறேன். இதில் இந்த புடிங்குது, இதில் ஊற்ற போகிறேன். இதில் ஊற்றிட்டு கொஞ்சம் ஆற விட்டு ஐஸ் பெட்டில் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்லாம். கப்பில் போட்டு இது வந்து இதில் ஊற்றி வச்சுருக்கேன். ட்ரேயில் எடுத்து சாப்பிட்லாம். சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு. ஓகே, இதை பாருங்கள், சமைச்சிட்டேன். இது இப்படி செஞ்சுட்டேன். இது வந்து கப்பில் இருக்குது. இதை பாருங்கள், இந்த இதில் ஊற்றி வச்சுருக்கேன், இதில் ஒட்டி வச்சுருக்கேன். ஓகே, அது வந்து அப்படியே பெருசாக இருக்குது அந்த ட்ரேயில். இதில் கொஞ்சம் இருக்குது, இதில் நிறைய இருக்குது. இதில் கொஞ்சம் கொட்டி வச்சுருக்கேன். இது வந்து புடிங். இது பாருங்க, இது அல்வா மாதிரி தான் இருக்குது. ஆனால் அல்வா மாதிரி ரொம்ப சாஃப்ட் இல்லை, இது கொஞ்சம் திக்காக இருக்குது. நான் சாப்பிட்றது பொழுது நல்லா கரண்டி போட்டு நான் இப்போ சாப்பிட்டேன். நல்லா இருக்குது, ருசியாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ வியூவர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சரி, தேங்க்யூ.